என்கிட்டயும் வந்து கல் தோசை வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே அது நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்பா சேகர், யாராவது தோசையை இப்படி கூவி கூவி விற்பாங்களா? உன் தோசை நல்லா இருந்தால் எல்லாரும் வந்து உன்கிட்டயே வாங்கி சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு விலை கம்மியாகவே கொடுக்குறேன், வந்து வாங்கி சாப்பிடுங்க. விலை கம்மியாக இருந்தால் வாங்கி சாப்பிட முடியுமா? அதில் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை. அதுவும் உன் தோசையில் எங்கே இருக்குது? உன் தோசையும் நல்லா இல்லை, உன் கார சட்னியும் ரொம்ப கேவலமாக இருக்குது. சும்மா இப்படி டெய்லி கடை போடுறத விட்டுட்டு வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் போய் பாரு. அங்கிள், சூப்பர் கல் தோசை. உங்கள் தோசை சாப்பிட்றதுக்காகத்தான் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். தோசை என்னமோ விலை கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வரப்போ பெட்ரோல் செலவு தான் ரொம்ப அதிகமாக ஆயிடுது. கல் தோசையும் கார சட்னியும் அப்பப்பா அவ்வளவு அமிர்தமாக இருக்குது. பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல, அங்கிருந்து இங்கே வந்து தோசை சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ள நைட்டே ஆயிடுது. உங்கள் கடையை எங்கள் ஊருக்கு மாற்றிட்டா என்ன? நம்ம எல்லாம் ஈஸியாக அங்கேயே வாங்கி சாப்பிடுவோம். நீங்கள் தோசை கூட விலை ஏற்றி விற்கலாம். அதோடு இல்லாமல் இந்த கிராமத்தில் சில பேர் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் டவுனில் போட்டிங்களா, எக்கச்சக்கமான பேர் வந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் வியாபாரம் நல்லா போகும், நல்லா லாபமும் கிடைக்கும். அது என்னமோ சரிதாம்மா, ஆனால் அங்கே கடைக்கெல்லாம் வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. அங்கே ஒரு கடைக்கே 20-30,000 ரூபாய் வாடகை வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ தானே மேட்டர்? விடுங்க அங்கிள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நிறைய இடம் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே கடை போட்டுக்கோங்க. நீங்கள் வாடகை கூட தர வேணாம். ஆ, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏன் சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்கள் வந்து அங்கே கடை போடுங்க. நாங்களும் டெய்லி ஈஸியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அதான் சொல்கிறாங்க. அங்கே உங்கள் கடை இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஏய் பசங்களா, என் கடையிலே வந்து வாங்கி சாப்பிட்றது. நானும் கல் தோசையும் கார சட்னியும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். ஒரு தடவை என் கடையிலே வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்போ தானே உங்களுக்கு தெரியும். அப்படியா அங்கிள்? ஆ சரி, ஆளுக்கு ஒரு செட்டு கல் தோசை கொடுங்க. சீ, தூ, என்ன இது தோசை கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. கல் தோசை சும்மா பஞ்சு மாதிரி இருக்கணும். உங்கள் தோசை கல் மாதிரி கெட்டியாகவே இருக்குது. அப்புறம் அந்த கார சட்னி வாயிலே வைக்க முடியல, அவ்வளவு காரமாக இருக்குது. ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. சரி, நாளையிலேருந்து காரம் கம்மியாக போட்டு நல்லா பண்ணுறேன். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் காசு கூட கொடுக்க வேணாம். ஐயோ சாமி, உங்கள் கல் தோசையும் வேணாம், கார சட்னியும் வேணாம். ஆளை விட்டா போதும். அங்கிள், ஆளுக்கு 10 கல் தோசை பார்சல் கட்டுங்க. வீட்டில் போய் நல்லா செம்மையாக சாப்பிட போகிறோம். சரிங்கம்மா. என்ன அங்கிள், நாங்கள் சொன்னதை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களா இல்லையா? சீக்கிரமாக எங்கள் ஊரில் வந்து கடை போடுங்க அங்கிள். அட, என்னம்மா நீங்கள் விளையாட்டு பசங்களாக இருக்கீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏன் அங்கிள்? எல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்கள் வாங்க அங்கிள், உங்களுக்கு வேணா நாங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் ஈவினிங் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்போம். உங்களுக்கு தேவையான மாவு சட்னி எல்லாம் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கடை வைக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுப்போம். எங்களை நம்புங்க அங்கிள். எங்கள் ஊரில் வந்து கடை போடுங்க அங்கிள். சரிம்மா, நான் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன். அலமு, அந்த டவுன்கார பிள்ளைங்க அவங்க ஊரில் வந்து கடை போடுங்கன்னு ரொம்ப வற்புறுத்திட்டே இருக்காங்க. நீ என்ன சொல்கிற? அவங்க சொல்கிறது எனக்கு என்னமோ சரிதான் படுது. அங்கே நிறைய கூட்டமும் வரும், நல்ல லாபமும் கிடைக்கும். ஏங்க, அந்த சின்ன பசங்க பேச்சை நம்பி அங்கே போய் கடை போட போகிறீங்களா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. ஏதோ இங்கே நம்ம கடை போட்டு இந்த வயசான காலத்தில் நம்ம படப்பு ஓடிட்டு இருக்கு. அங்கே போய் கடை போட்டு சரிப்பட்டு வரலன்னா மறுபடியும் இங்கே தான் வந்து கடை போடணும். அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க. நீங்கள் இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. அட போமா, நீ வேற. வர்ற ஒவ்வொருத்தரும் 10-20 தோசை பார்சல் கட்டிட்டு போகிறாங்க. இதே அந்த டவுனில் போய் நான் கடை வச்சா நல்லா வியாபாரமும் நடக்கும், நல்லா லாபமும் பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்கிறப்போவே அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைச்சிட்டு இருக்காது. நான் அங்கே போய் கடை போட போகிறேன். அப்புறம் பாரு,
இந்த பழைய வீட்டையும் மாற்றிக்கலாம், நல்ல துணிமணி உடுத்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல அங்கிள், நீங்கள் வந்து இங்கே கடை போட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. ஆமாம்மா, நீ சொன்னது சரிதான். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் விற்று போயிடுச்சு. நாளையிலேருந்து 2, 3 மடங்கு சேர்த்து போடுங்க அங்கிள். நீங்கள் கடை போட்டால் நாங்கள் நிறைய கல் தோசை, கார சட்னி சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கே உங்கள் கல் தோசையும் கார சட்னியும் கிடைக்கல. நான் நாளைக்கு உங்களுக்கு தனியாகவே எடுத்து வச்சிடுறேன். சரிங்க அங்கிள். நீங்கள் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எங்களுக்கும் ஏதாச்சும் வேலை கொடுங்க. நாங்கள் சும்மா தான் இருக்கோம். உங்களுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி கொடுக்குறோம். அட வேணாம்மா, நான் வேணா ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன். அங்கிள், வேலைக்கெல்லாம் ஆள் வச்சா நிறைய சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ம், சரிங்கம்மா. அங்கிள், நீங்கள் இவ்வளோ நேரம் கடையில் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கிரைண்டரில் வேற மாவு ஆட்டணுமா? நீங்கள் போய் உக்காருங்க, நம்ம 2 பேரும் மாவாட்டுறோம். அட வேணாம்மா, நீங்கள் போய் உக்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டிவி பாருங்க. அங்கிள், அங்கிள் இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் சமைச்ச மாதிரி எக்ஸாக்டாக வந்திருக்கு. அட ஆமாம்மா, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் நல்லா கைப்பக்குவம் வந்துருச்சு. இனிமே நாங்களே உங்களுக்கு சட்னி கூட பண்ணி கொடுக்குறோம் அங்கிள். நீங்கள் போய் வியாபாரத்தை மட்டும் பாருங்க. ஐயோ, இது மாதிரி ஒன்று ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மனுஷங்கள்லாம் ஏன் இப்படி பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு தெரியல. ஏம்மா, என்ன ஆச்சு, என்ன விஷயம்? அது வந்து அங்கிள், நான் எப்படி சொல்லணும்னு எனக்கே தெரியல. இந்த வீட்டுக்காரம்மாவுக்கு ரொம்ப தான் பொறாமை வந்துடுச்சு. உங்கள் கடை இங்கே நல்லா சூப்பராக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாடகை ரொம்பவே ஏற்றுறாங்க. கடைக்கு தனியாக 25,000 ரூபா வாடகை கேட்குறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேனேம்மா, இந்த டவுனில் எல்லாம் கடைக்கு வாடகை எல்லாம் அதிகம்னு. இப்போ என்ன தான் பண்ணுறது? இனிமேல் இந்த வீட்டுக்காரம்மா இங்கே கடை போட விட மாட்டாங்க அங்கிள். ரொம்ப சாரி அங்கிள். நான் வேணா இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் சீப்பாக கடை இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அங்கிள். சரிம்மா. அங்கிள், நீங்கள் முதல்ல உங்கள் மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிட்டு உங்கள் ஊருக்கே கிளம்பி போங்க அங்கிள். ஏம்மா, என்ன ஆச்சு? அது வந்து இந்த வீட்டுக்காரம்மா எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2, 3 நாளில் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் போகணும் அங்கிள். நாங்களும் வேறு இடத்துல வீட்டை பார்த்துட்டோம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீடு பார்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறது தான் நல்லது அங்கிள். எங்களால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ரொம்ப சாரி அங்கிள். ஆ, பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்னங்க நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நான் என்ன சொல்லணுன்னே ஒன்றும் புரியல. ஏங்க, என்னாச்சு சொல்லுங்க. அட, நீ சொன்னது தான் சரி அலமு. அங்கே நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு அந்த வீட்டுக்காரம்மா வீட்டையே காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க கூட ஏதோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகுதான். சரி, அதான் நம்ம பொழப்ப நம்ம இங்கேயே ஆரம்பிக்கலான்னு வந்துட்டேம்மா. உங்களை டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் கடை போட்ட அந்த 2 பொண்ணுங்களும் சேகரோட பொண்ணுங்க தான். என்னம்மா சொல்கிற நீ? ஆமாங்க, அந்த சேகரோட பொண்ணுங்க தான் நல்லா ட்ரிக்ஸ் பண்ணி உங்களை டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் கடை போட வச்சு உங்ககிட்டயே நீங்கள் எப்படி சமைக்கிறீங்களன்னு பார்த்து உங்கள் கை பக்குவத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போது இங்கே அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சேகர் கடை எப்படி ஓடுது உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் இவங்கிட்ட போட்டி போட்டுட்டு நம்மளால் கடை நடத்த முடியுமான்னு கூட தெரியல. இப்போ உங்களை அங்கேருந்து விரட்டிட்டு இப்போ அவங்க அங்கே கடை போட்டிருப்பாங்க. வழியை வந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டிங்களா? உலகத்தில் நல்லவங்களா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஏமாளியாக இருக்கக்கூடாது. இப்படி ஏமாளியாக இருந்தால் எல்லாமே நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. இனிமேலாவது திருந்தி வாழ பாருங்க.